Hey guys, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான டே. யூஸ்வலி இந்த டே வந்து நாங்கள் வந்து அவ்வளோ செலிப்ரேட் பண்ண மாட்டோம் நார்மலாக. பட் இன்னைக்கு வந்து ஏதோ பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து எனக்கும் பாலாக்கும் நடந்த அந்த வெட்டிங் டே ஆனிவர்சரி இன்னைக்கு. ஸோ இட்ஸ் மீன் என்ன சொல்கிறது, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு மேரேஜ் லைஃப்பில் என்ட்ராகி. ஸோ இன்றைக்கி அதை பற்றின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு மெமரிஸாக இருக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து பர்சனல் தான், ஆக்சுவலி அப்லோட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது தான். பட் என்ன அப்படின்னா எங்களோட ஃபஸ்ட்டு அந்த முதல் வெட்டிங் டே அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஞாபகமாக வச்சுக்கிற மாதிரி எங்களுக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ் அந்த மாதிரி எதுவுமே எங்களுக்கு எடுக்கலை. ஓகேவா? ஸோ அதுக்காக தான் அதை வந்து காம்பன்சேட் பண்ணுற மாதிரி தான் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேஷன் தான். செலிப்ரேஷன்ற சென்ஸ் வந்து பார்ட்டி அப்படி இப்படின்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப நிறைய என்ன சொல்கிறது, ரொம்ப ரொம்ப அழகான விஷயங்களோட தான் இன்றைக்கி வந்துட்டு உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஐ திங்க் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது, ரொம்ப மைன்யூட்டான விஷயங்கள் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து ஸோ இம்பார்ட்டண்ட் என்னென்னா அந்த கொடி இருக்குல்ல பார்த்தீங்களா, அது பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோஸில் நிறைய நான் போட்டே இருக்க மாட்டேன். ஸோ அதை பற்றின டவுட்லாம் கூட நிறைய பேருக்கு இருந்திருக்கும். என்னடா இவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சா அப்படியா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய டவுட் இருந்திருக்கும். அது அண்ட் பாலா, குஷி, சிரஞ்சீவி எல்லாருமே எனக்கு இந்த வீட்டில் வருவாங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோ பார்க்கலாம். வந்து ஓகேவா? இந்த சின்னதா ஆசீர்வாதமா ஸோ குஷிக்குட்டி, சிரஞ்சீவி, மிஸ்டர் பால சுப்ரமணியன், என்கின்ற பாலு அண்ட் இட்ஸ் மீ கோமதி. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த வெட்டிங் ஆனிவர்சரி. யூஸ்வலாக வந்து நாங்கள் வெட்டிங் ஆனிவர்சரியில் அவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறது கிடையாது. ஓகே, எல்லா நாளும் மாதிரி ஒரு நாள் அதுவும் கடந்து போயிடும். அவங்களும் லைன் போயிடுவாங்க, நானும் வேலைக்கு போயிடுவேன். ஸோ இந்த வெட்டிங் டே தான் ஸ்பெஷலாக இருக்குது. என்ன இதுதானே ஸ்பெஷல். பாலா வந்து எப்பவுமே சைலண்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா அப்படி அமைதியாக இருந்து அவங்க வந்து ரொம்ப சைலண்ட்டு அப்படின்ற பேர் வாங்கி வச்சுருக்காங்க. என்னடி அப்புறம் இந்த வெட்டிங் டேயில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நாங்கள் புது பைக்கும் புக் பண்ணியாச்சு பாலாவுக்கு. ஆமாட்ட குஷி, உனக்கு தெரியாதா? புது பைக்கு என்ன விஷயம்னா இன்றைக்கி வெட்டிங் டேவா, இன்றைக்கி வெட்டிங் டேயில் புது பைக்கை புக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே வந்து அம்மா பர்த்டே வரும், அன்றைக்கி டெலிவரி எடுக்கிறது, புது வண்டி வந்துடும். ஓகேவா? சொல்லுங்க டாடி, இத்தனை வருஷம் கல்யாணம் ஆகி எப்படி இருக்கு சொல்லுங்க. எப்படி நினைவே கேட்க கூடாது. ஹாப்பியா? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் சொல்லுங்க. எக்ஸ்பீரியன்ஸ்னா நீங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு என்ன சொல்ல வரீங்க? ஏன்னா இப்போ நிறையா எல்லாமே டைவர்ஸ் ஆகுதுன்னு நிறைய பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணுறாங்கல்ல. நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் ஹாப்பியாக மேரேஜ் லைஃப்பை கொண்டு போகணுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்றது உங்களோட சஜஷன் ஏதாவது இருக்கா? ஹாப்பியாக மேரேஜ் லைஃப் பெருசாக ஒன்றும் இல்லை. 2 பேர்
ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னா எப்பயாச்சும் ஒரு பிரச்சனை வரும்போது ஒருத்தர் ரொம்ப ஹார்ஷாக இருக்கும்போது ஒருத்தர் அமைதியாக இருந்தாலே அது தானாக சர்வாயிடும். அது அம்மா ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால அது பெரிய ப்ராப்ளமும் வர்றதில்லை. கொஞ்சம் சண்டை வரும்போது 2 பேருமே கோவப்படுறது பேசணும்னா ரொம்ப கொஞ்சம் பெரிய பிரச்சனையாகும். ஒருத்தர் அமைதியாக இருந்துட்டு அது சரியாயிடும். அவ்வளோதான். அதுக்கு மெயின் வந்து பெரியவங்க கூட அப்பா அம்மா எல்லாம் இருக்கிறதுனால டைவர்ஸ் இதெல்லாம் போகுதுன்னா நமக்கு பெரியவங்க யாரும் இல்லை அப்படின்னா தான் நம்மளா முடிவு எடுக்கிறது, நம்மளா செயல்படுத்துறதுன்னா அந்த மாதிரி போகணும். இது அப்பா அம்மாலாம் இருக்காங்கல்ல ஊரில், அப்படி இருக்கும்போது ஏதாவது சொல்கிறோன்னா கூட அங்கே சொல்லி அதை நம்ம சரி பண்ணிக்கிறோம், அவங்களும் சொல்லி நம்மளை எது சரி பண்ணிடுறாங்க. அவ்வளோதான். அதனால அதுக்கான ஆப்ஷன்லாம் நம்ம யோசிக்கல, நமக்கு அது தெரியல. ஓகே, அதாவது ஒருத்தர் சண்டை போடும் போது ஒருத்தர் அமைதியா இருந்துட்டாங்க, ஒருத்தர் கோவப்படும் அமைதியா இருந்துட்டாலே கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லாம நீட்டா போகும் இல்லையா? அப்புறம் அப்பா ஏதாவது கேள்வி என்கிட்ட கேட்கணுமா? அப்பா ஏதாவது என்கிட்ட கேட்கணுமா? அம்மா ஹாப்பியானா அம்மா ஹாப்பி தான். பட் ஆனால் அம்மா இந்த வீட்டுக்கு சொல்கிற ஒரு விஷயம் சொல்லணும் என்னன்னா, இந்த செயின் கொடி பற்றி தான் முக்கியமாக விஷயமும் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தது. நீங்கள் நம்ம முன்னாடிலாம் பார்த்தோன்னா நான் போட்டே இருக்க மாட்டேன், பெரிய செயின் இல்லை அது நான் போட்டே இருக்க மாட்டேன். பட் அந்த விஷயத்தில் நான் வந்து அப்பாவுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறேன். அண்ட் நான் உண்மையிலே பாராட்டுறேன். டாடி தேங்க்யூ. என்னென்னா இது வந்து முன்னாடி அப்பப்போ நான் கழட்டி வச்சுருவேன். நிறைய பேர் கூட வீடியோ போடும்போது வந்து கழட்டி வச்சுட்டு தான் வீடியோ போடுவாங்களோ அப்படின்ற மாதிரி. நிறைய பேர் வந்து கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்றது வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் போடுறேன் அப்படின்னு கூட யோசிப்பாங்க. பட் என்னன்னா அது வந்து கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கிறது. அண்ட் இன்னொன்று வந்து கோல்டு ஆர்னமெண்ட்ஸ்லாம் நான் கொஞ்சம் அவ்வளோ சேஃபாக ஹேண்டில் பண்ண மாட்டேன். அதனால நாங்கள் கழட்டி வச்சுருவேன், பத்திரமா வீட்லேயே இருக்கட்டும் அப்படிங்கிறது. அப்பா வந்து அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாரு. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, ஓகேவா? ஸோ அது வந்து உண்மையிலேயே சூப்பரான நல்ல விஷயம். அதனால தான் இது வந்து சின்னதாக ஓரளவுக்கு கழட்டாமல் இதை போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுனால. ஏன்னா எனக்கே தெரியும். அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஃபேமிலி லைஃப் மேரேஜ் லைஃப் நல்லா போகணும் அப்படின்னா நிறைய பேர் மேபி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து வேறு யாராச்சும் சுற்றி இருக்கவங்க யாராவது வந்து உங்களை ட்ரிகர் பண்ணுவாங்க. அப்படியா இப்படியா அப்படி கேட்டுப்பாரு, அவங்க வீட்டை அந்த மாதிரி சொல்லிப்பாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சுற்றி இருக்கிறவங்களோட பியர் குரூப் வந்து கொஞ்சம் உங்களை எதாவது ஏற்றி விட பார்ப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் காதில் வாங்காமல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே எந்த பிரச்சனையும் வராது. ஓகே, கரெக்ட் தானே டாடி? ஓகேவா? ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய பல வருஷங்கள் நம்ம வந்து வெட்டிங் ஆனிவர்சரியை ஒன்றா செலிப்ரேட் பண்ணோம். ஓகேவா? ஹாப்பி குஷிக்கு பாய் சொல்லிடு. பாய் பாய். நாங்கள் வேறு இப்போ கோயிலுக்கு போட்டோம். பாய். குஷிக்கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பேன் கேக் செஞ்சிட்டு இருக்கேம்மா. இன்னைக்கு இந்த பேன் கேக் ஸ்பெஷல். அதுவும் அம்மா அப்பாவும் கோயிலுக்கு அனுப்பிச்சிட்டு நீங்கள் என்ன பேன் கேக் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வெட்டிங் டேல அதனால ஏன் ஸ்பெஷல். ஓ தேங்க்யூ. சூப்பராக இருக்குது பேன் கேக்கு. இது என்னடா ஆப்பிளா? ஆப்பிள்மா. பார்க்கலாமா? டேஸ்ட் மட்டும் தான். சூப்பரா இருக்கா? சூப்பர். தேங்க்யூ. வெல்கம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி குட்டியான அழகான விஷயங்களோட இந்த வெட்டிங் ஆனிவர்சரி வந்து நல்லபடியாக அடுத்த வருஷத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு நாங்கள். இன்னும் ஸோ உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் அண்டு கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸ்னால எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக அழகாக இன்னும் நிறையா வருஷங்கள் போகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் நம்ம சேனல் மோட்டிவேஷன் மைசெல்ஃபில் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஆல்ரெடி. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நாளும் நீங்கள் நல்லா சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க, அது இன்னமும் நிறைய எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த இவ்வளோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். டேக் கேர்.